ஹாய், வெல்கம் டு ஸ்வீட் மிர்ச்சி. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம்னா, ஒரு விஷயத்தினால ஆட்சியே மாறிச்சுன்னு சொல்லலாம் இல்லையா, அந்த விஷயத்தை பத்தி தான் பேச போறோம். என்ன ஆச்சரியமா பாக்குறீங்களா? மொபைல் பத்தி தான். இந்த மொபைல் நெட்வொர்க்ஸ், அதாவது இந்தியாவில் இருக்கிறதே மொத்தம் 4 மொபைல் நெட்வொர்க்ஸ் தான். ஜியோ, ஏர்டெல், வோடஃபோன் இந்தியா, பிஎஸ்என்எல். ஸோ இந்த ஜியோவோட மார்க்கெட் ஷேர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 40%. ஏர்டெலோட மார்க்கெட் ஷேர் 30%. வோடஃபோன் இந்தியாவோட மார்க்கெட் ஷேர் அரௌண்ட் 10%. ஸோ பேலன்ஸ் உள்ள 10% தான் பிஎஸ்என்எலோட மார்க்கெட் ஷேர். இப்போ பிஎஸ்என்எல் ரொம்ப அதிகமா பேசப்படுறதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த வோடஃபோன், ஏர்டெல், ஜியோ இந்த 3 பேரும் சேர்ந்து ஒரே நேரத்துல மந்த்லி பில்லிங் 20% ஏத்திருக்காங்க. அதாவது 10 ரூபாய்னா 12 ரூபாய், 1000 ரூபாய்னா 1200, 100 ரூபாய்னா 120. ஸோ 20% அப்படியே ஏத்திருக்காங்க மொபைல் பில்லிங். அதாவது இது வரைக்கும் 250, 300 கட்டிட்டு இருந்தவங்க இதுக்கப்புறம் 300 ரூபாய் கட்டிட்டு இருந்தா இதுக்கப்புறம் 360 ரூபாய் கட்டணும். ஸோ இந்த பில்லிங் ஏறும்போது பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு சம்பவம் நடந்தது. அம்பானி வீட்டு கல்யாணம். அவர் செலவு பண்ண 5000 கோடியை இதுல இருந்து எடுத்துட்டாருன்னு தான் சொல்ல முடியும். ஸோ அந்த அளவுக்கு இது அதிகமா பேசப்பட்டது. ஆனா பில்லிங் ஏத்தன பிறகு ஒரு சம்பவமும் நடந்தது. பிஎஸ்என்எல் கூட டாடா சேர போகுது. என்னடா அது ஆச்சரியமா இருக்குன்னு பாக்குறீங்களா? ஆமா, டாடா டோகோமோ மறுபடியும் வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா டோகோமோவா இல்ல, டாடா பிஎஸ்என்எல். சோ அப்படி வந்தால் ஜியோ, ஏர்டெல், வோடஃபோன் இந்தியா இந்த 3 பேருக்கும் சரியான அடி தான் விழும். ஏன்னா இப்போ பிஎஸ்என்எலோட பில்லிங்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா 200 ரூபாய்க்கு 3 மாசம், 300 ரூபாய்க்கு 3 மாசம் இந்த மாதிரி பிளான்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. ஆனா அதுவே ஜியோ ஆகட்டும், ஏர்டெல் ஆகட்டும், வோடஃபோன் ஆகட்டும் மந்த்லி 300 இப்படிதான் போயிட்டு இருக்கு. காரணம் ஏன் இவ்வளவு சலுகை கொடுத்தும் ஏன் பிஎஸ்என்எல் பக்கம் போகல அப்படின்னா 4G 5G அவங்க கிட்ட இல்ல அப்படின்ற ஒரு ரீசன் தான். அப்படி 4G 5G வந்துருச்சுன்னா கண்டிப்பா ஜியோவோட மார்க்கெட் ஷேர், ஏர்டெலோட மார்க்கெட் ஷேர், வோடஃபோனோட மார்க்கெட் ஷேர், 3 பேருடைய மார்க்கெட் ஷேர் கணிசமான ஒரு மார்க்கெட் ஷேரை பிஎஸ்என்எல் தட்டி செல்லும் அப்படின்றது தான் எதர்ச்சியான ஒரு உண்மை. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் யார்கிட்ட பெஸ்டா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? அதாவது தேவையான அளவுக்கு டவர்ஸ், அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அந்த வயரிங், ஸோ இதெல்லாம் ஃபைபர்ஸ், இதெல்லாம் யார்கிட்ட அதிகமா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க பெஸ்டா இருக்கும்? ஸோ மார்க்கெட் ஷேரை பொறுத்த வரைக்கும் ஜியோ. ஆனா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அத்தனையுமே பெஸ்டா இருக்கிற ஒரே ஒரு நெட்வொர்க் பிஎஸ்என்எல் மட்டும்தான். இன்னைக்கும் பிஎஸ்என்எலோட டவர்ஸ் மூலியமா ஜியோவும் வோடஃபோனும் யூஸ் பண்ணிக்கிறாங்க. அவங்க டவர் மூலியமா சிக்னல் எடுத்து தன்னுடைய கஸ்டமர்ஸ்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க. இதுதான் எதர்ச்சியான ஒரு உண்மை. ஸோ இப்போ இந்த அளவுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கிற ஒரு கம்பெனிக்கு 4Gயும் 5Gயும் அதே நேரத்துல டாட்டாவோட சாஃப்ட்வேர் சப்போர்ட்டும் கிடைத்தால் அசூரமா வளரும். அது ஒண்ணுதான் உண்மை. சோ சரி, ஓகே, இது எல்லாமே கடந்து போக மொபைல் நெட்வொர்க்கோட ஒரு வரலாறு, ஒரு சின்ன வரலாறு ஒரு நிமிஷத்துல சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1999 இந்த டைம்ல மொபைல்ஸ் அறிமுகப்படுத்தணும்னு சொல்லலாம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். அப்போ பாத்தீங்கன்னா இன்கமிங்க்கு 3000 ரூபாய், அவுட் கோயிங்க்கு 6 ரூபாய், அந்த அளவுக்கு பில்லிங் இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ஒரு 3 வருஷத்துல ஒரு அசுர வளர்ச்சி. 3 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு பிரளயமே உண்டாச்சு அனில் அம்பானியோட கம்பெனி மூலியமா. அதாவது 500 ரூபாய்க்கு 2 போன். நம்ப முடியுதா? இன்னைக்கும் அந்த ஆஃபர் யாராலையும் கொடுக்க முடியாது. 500 ரூபாய்க்கு 2 போன் கொடுத்தாங்க. ஆனா அந்த 2 போன் எடுத்து யூஸ் பண்ணா மாசத்துக்கு 3000, 4000 பில் வர ஆரம்பிச்சது. இதை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சு எல்லாருமே அந்த போனை லாரி கீழே எல்லாம் வச்சாங்க, உடைச்சு போட்டாங்க. ஏன்னா காசு கட்டலன்னா கேஸ் போடுவோம் அப்படின்லாம் போன் வர ஆரம்பிச்சது. பட் அந்த சம்பவத்துக்கு அப்புறம் தான் சாமானிய மக்கள் கையிலும் மொபைல் போன் போய் சேர ஆரம்பிச்சது. ஸோ எல்லாருமே மொபைல் போன் இல்லாம வாழவே முடியாதுன்னு ஒரு நிலைமைக்கு வந்துட்டாங்க. ஆனா அது வரைக்கும் மொபைல் போன் இல்லாம தான் வாழ்ந்துட்டு இருந்தோம். பேஜர் சில பேர் யூஸ் பண்ணுவாங்க ஃபார் பிசினஸ் பர்பஸ். பட்
மொபைல் போனே இல்லாம வாழ்ந்த காலமும் உண்டு. 2002 வரைக்கும் எல்லார் கையிலும் மொபைல் போன் கிடையாது. யாரும் மொபைல் போன் யூஸ் பண்ணதே கிடையாது. ஆக்சுவலா சொல்ல போனா ரொம்ப சொற்பமான பெர்சன்டேஜ், அதாவது இந்தியாவில வந்து மொத்தமே வந்து ஒரு 5% தான் வந்து மொபைல்ஸை யூஸ் பண்ணாங்க அந்த பீரியட்ல. 2002 வரைக்கும். 2002க்கு அப்புறம் இந்த ரிலையன்ஸ் அனில் அம்பானியோட கம்பெனி இந்த 500 ரூபாய்க்கு 2 போன் கொடுக்க ஆரம்பிச்ச பிறகுதான் எல்லார் கையிலும் போனே வர ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் வந்து இன்கமிங்க்கு வந்து காசு இல்லைன்னு சொன்னாங்க. அப்புறம் அவுட் கோயிங்கோட காசு கம்மி பண்ணேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து டேட்டாக்கு மட்டும்தான் பணம், அவுட் கோயிங் இன்கமிங்க்கு பணமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு சுச்சுவேஷன் வந்தது. சென்னைக்கு வந்த ரோமிங்னு சொல்லி ஒரு சுச்சுவேஷன் இருந்தது. அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு ஆல் இந்தியால எங்க போனாலும் ரோமிங்கே கிடையாது. உங்களுக்கு இன்கமிங் அவுட் கோயிங்க்கும் காசு இல்ல, வெறும் டேட்டாக்கு மட்டும்தான் காசு அப்படின்னு சொல்லி ஒரு நிலைமை வந்தது. சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா வந்து ஜியோ, ஏர்டெல், வோடஃபோன் இந்தியா 3 பேரும் வந்து சேர்ந்து பேசி ஏத்தன மாதிரி தான் தெரியுது. இது 20% வந்து ஸ்டாண்டர்டா வந்து எல்லாருமே தன்னுடைய பில்லிங்ல ஏத்திருக்காங்க. இதை எதிர்த்து கேஸ் போடும்போது ட்ராய், அதாவது டெலிகாம் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, அங்க போய் எல்லாரும் முறையிடும் போது, பொதுமக்கள் போய் முறையிடும் போது அவங்க சொன்ன ஒரே ஒரு விஷயம், இவங்க 5Gக்கு செலவு பண்ண போறாங்க, அதனால இந்த விலையேற்றத்தை நாங்க தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து டாட்டாவும் பிஎஸ்என்எல் கொலாபரேஷன் வந்து மார்க்கெட்ல பேசப்பட்டது. இது போக இன்னொரு, அது சந்தோஷமான செய்தின்னு சொல்றதா இது அதிர்ச்சி அடைந்த செய்தின்னு சொல்றதான்னு எனக்கு தெரியல. ஏன்னா டாடா பிஎஸ்என்எல் மட்டும் இல்ல, எலான் மஸ்கோட கம்பெனியும் இதுல சேர போகுது அப்படின்னு சொல்றாங்க. சோ எலான் மஸ்கோட கம்பெனியோட ஒரு சின்ன ஒரு விஷயத்த வந்து ஒரு நிமிஷத்துக்குள்ள சொல்லிடுறேன். எலான் மஸ்கோட கம்பெனி பேர் வந்து ஸ்டார்லிங்க். அவங்க வந்து லைக் இப்போ நம்ம மொபைல் டவர்ஸ் மூலியமா, அதாவது டவர் இருக்கு இல்லையா, அங்கங்க டவர்ஸ் இருக்கு இல்லையா, அது மூலியமா தான் வந்து சிக்னல் டிரான்ஸ்ஃபர் ஆகுது, அது மூலியமா தான் ஒருத்தர் பேசிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கும்போது எலான் மஸ்கோட டெக்னாலஜி கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். அவங்க சேட்டலைட் மூலியமா எல்லாத்துக்கும் சிக்னல் தர போறாங்க. இதுக்கு வந்து டவர்ஸோ ஃபைபர்ஸோ எதுவுமே தேவைப்படாது, கரண்ட் எதுவுமே தேவைப்படாது. சோ இவங்க வந்து சேட்டலைட் மூலியமா வந்து சிக்னலை எர்த்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி அங்க இருந்து எல்லாரும் ஒருத்தர் பேசிக்கிற மாதிரி ஒரு டெக்னாலஜி அவங்க. அந்த டெக்னாலஜி வந்தால் இவங்க யாருமே அவங்க முன்னாடி நிக்கவும் முடியாது. ஏன்னா அவங்க சொல்ற ஸ்பீடு 300 Mbps, அதாவது பிராட்பேண்டோட ஸ்பீடு மொபைல்ல தரப்போறேன்னு சொல்றாங்க. சோ அப்படி கொடுத்தால் ஜியோ ஆகட்டும், இல்ல வோடஃபோன் ஆகட்டும், இல்ல ஏர்டெல் ஆகட்டும், இவங்க யாருமே அவங்க முன்னாடி நிக்க கூட முடியாது. ஒருவேளை எலான் மஸ்கோட ஸ்டார்லிங்க் கம்பெனி டாட்டாவோட கைக்கு வந்து, டாட்டாவும் ஸ்டார்லிங்க்கும் சேர்ந்து பிஎஸ்என்எலோட கை கோர்த்தால் வேற ஆப்ஷனே இல்ல, எல்லாரும் இந்த பக்கம் மாத்திடுவாங்க. சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தோட மறுபடியும் நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.